ஆக்சுவலி ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. ரெட் கலர் வந்து மஸ்டாங் ப்ரோ. மஸ்டாங்லாம் வந்து ஓ மை காட் அந்த காரை பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்த வண்டி. இப்போ நம்ம அந்த வண்டியில் போயிட்டுருக்கோம். போயிட்டு மட்டும் இல்லை, ஓட்டிகிட்ருக்கோம். ஓட்டுறது மட்டும் இல்லை, அமெரிக்காலே ஓட்டிகிட்ருக்கோம். ஹாய் கைஸ், இப்போ நான் நேஷ்வில் டென்னசியில் இருக்கேன். அண்ட் டென்னசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2009 எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டாக வந்து இருந்த இடம். டென்னசியில் வந்து சாட்டனோகா அப்படின்ற ஒரு ஊரில் இருந்தேன். நியூயார்க்கில் இருந்துட்டு டேரெக்டாக சாட்டனோகா ஃப்ளைட் இல்லை, ஸோ நேஷ்விலுக்கு ஃப்ளைட் டேரெக்டாக இருந்துச்சு. அதனால் வந்து நேஷ்விலுக்கு வந்துட்டு இப்போ நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு நான் வந்து சாட்டனோகா போகிறேன். ஸோ இப்போ ஆக்சுவலி நான் இங்கே ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். இந்த ஹோட்டல் நேம் வந்து மில்லினியம் ஹோட்டல். அக்கோட்டாவில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, நேர்லேயும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. நாட் சேயிங் இட்ஸ் பேட், பட் இட் ஹாஸ் அட் ஓல்டு வைப். இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் நான் தங்கியிருக்கணுன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. நல்லா இருக்கு ஹோட்டல், பட் இந்த வைப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து கதவு. எடுத்த உடனே வந்து இங்கே ஒரு வாஷ் பேஷன் வித் கண்ணாடி. இங்கே பாருங்க, இது நிறைய வாங்கிட்டு வந்தேன் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ தெரியுமாங்க? $3 $3 per வாட்டர் பாட்டில். அப்படின்னா எவ்வளோ? 82 $240. டேய், இது வெறும் வாட்டர் பாட்டில்ரா. தனியாக முடிச்சவங்களா? சரி, ஹேர் இது பண்ணுறதுக்கு இருக்குது. இவனுங்க இந்த ஹோட்டல்லாம் இந்த மாதிரி பாடி லோஷன், ஃபேஷியல் சோப்லாம் வைக்கிறானுங்க, ஆனால் ப்ரஷ் வைக்க மாட்டானுங்க. டென்டல் கிட் நம்ம ஊர்லாம் இருக்குன்னா அந்த பழக்கம் ஆக்சுவலி இங்கே இல்லை. கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. துண்டு இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த பாத் அண்ட் ரெஸ்ட் ரூம். ஒயிட்டில் போட்டுக்கிறேன். பாத் டப் இஸ் நீட், என்ன துண்டு. அண்ட் ஆல்சோ இங்கேயும் வந்துட்டு இந்த ஷாம்பு அண்ட் ஸ்டப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருந்து இப்படி திரும்பி பார்த்தோம்னா இங்கே லக்கேஜ் வைக்கிற இடம், அயனிங் போர்ட் இருக்குது. இது ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது பாருங்க. ஒரு இந்த ஸ்பேஸு கபோர்ட் ஸ்பேஸ் மாதிரி வச்சுட்டு அண்ட் திரும்பி பார்த்தா இதான் ரூம். பெரிய பெட்டு ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி. பெரிய டிவி லைக் டிவியே பெருசு பாருங்க, கிட்டத்தட்ட தடி டிவியாக இருக்குது. அண்ட் இங்கே கண்ணாடி கொடுத்துருக்காங்க வரலாம் அழகாக 3 கண்ணாடி. அண்ட் லைட் வந்து இங்கே ஒரு லேம்ப்பு, இங்கே ஒரு லேம்ப்பு, இங்கே ஒரு லேம்ப்பு, அவ்வளோதான். மேலாம் எதுவும் கிடையாது. சிம்பிள். இந்த டேபிள் நல்லா பெருசாக இருக்குது. நல்லா உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹியர் வேற லெவலா. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு வியூ வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி. எஸ், இங்கேருந்து ஏதோ பக்கத்தில் ஒரு ஹோண்டா கார் கம்பெனி இருக்குது. கீழே பூல் தெரியுது பாருங்க. இதுதான் சொன்னேன், நீங்கள் தப்பாக நினச்சி. இங்கே இந்த மாதிரி இந்த பழைய போஸ்டர்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரூம் இன் நேஷ்வில் டென்னசி. இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து ஒரு நாளைக்கு $6500 கூட அதில் புக் பண்ணேன். தேங்க்ஃபுல்லி ஹீட்டர் இருக்குது, அதனால் வெளியே இருக்க கோல்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். தே ஹவ் கெப்ட் காஃபி. நைட் டின்னர் கிடையாது எனக்கு. திஸ் ஒன் ஐ ஹேவ் சம் காஃபி. ஹலோ கைஸ், ஆக்சுவலி என்னன்னா வந்து சாப்பிட பசிக்குது, பட் அப்படியே படுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிளானில் இருந்தேன். அப்புறமா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இதுன்னு சொல்லி இவனை கேட்டால் ஒரு ரெஸ்டாரண்ட் இல்லை, அதே தான் நாங்கள் பார் இருக்குது. சரி, இந்த பாரில் கூட ஏதாவது வந்து சைட் டிஷ் கொடுப்பானுங்களே, அந்த மாதிரி ஏதாவது கேட்டால் வெறும் குடிக்க மட்டும் தான் முடியும். குடிக்க ஏதாவது வேணுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே கிராப் ஹப்பில் பார்த்தேன் இதை சாப்பிட்றதுக்கு. ஒயிட் கேசல் இருந்துச்சு. ஒயிட் கேசல் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது தெரியல. ஹாரல்ட் அண்ட் குமார் அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஒயிட் கேசலுக்கு அவங்க போவாங்க. ஆக்சுவலி அதுதான் அந்த படத்தோட கதையே. அந்த ஞாபகம் வந்துச்சு இதை பார்த்துட்டு. ஸோ அதனால் ஆர்டர் பண்ணிட்டேன். சிக்கன் ரிங்ஸ், ஆனியன் ரிங்ஸ் மாதிரி. அங்கே ஆனியன் ரிங்ஸ் ஆக்சுவலி ஃபேமஸ் நினைக்கிறேன். பட் மோஸ்ட்டாகவே அங்கே ஸ்லைடர்ஸ் தான். ஸ்லைடர்ஸ் குட்டி குட்டி பர்கர் இருக்குது தெரியுமா, தான் ஃபேமஸ்ஸு. ஸோ சிக்கன் ஃப்ரைட் சிக்கன். அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஃப்ரைட் சிக்கனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, துபாயில் இருக்கிற ஃப்ரைட் சிக்கனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற ஃப்ரைட் சிக்கனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. இது ஒரு நக்கட் ஃபீல்டில் இருக்கிற ஒரு சிக்கனு. ஃப்ரைட் சிக்கன் சொல்ல முடியாது, ஃபாஸ்ட் ஃபுட் அவ்வளோதான். நார்மல் ஸ்லைடரு உள்ளே பாருங்க சாஸு. எஸ், வித் மஸ்டர்டு. ஓகே, ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆக்சுவலி தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றேன். இந்த ஊரில் இருக்கிற வெஜ்ஜி ரொம்ப பிடிக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டேன். வந்த உடனே சிக்கன் ஃப்ரைடர், இது ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரைடர், பெருசாக ஒன்றும் இல்லை. இது நல்லா இருக்குது. சிக்கன் ஃப்ரைட் நல்லா இருக்குது. அந்த பீஃப் ஃப்ரைட் அந்த இது வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஃபுட்டு மட்டும் $10. இது வந்து டயட் கோக்கு, இது மட்டும் $10. இது இல்லாமல் அங்கேருந்து கொண்டு வரதுக்கு ஒரு $10 கேட்டாங்க. அது $22-23 ஆயிடுச்சு இந்த ஃபுட்டுக்கு. குட் நைட்.
இஸ் குட் மார்னிங். காஃபி குடிக்க போகிறோம். எஸ், நான் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கேசல் அந்த ஸ்லைடர்ஸ் அது சாப்பிட்டுட்டு அது சாப்பிட்டு வயிறே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. லைக் எனக்கு வந்து நான் அதுக்கு அடுத்து ஒழுங்காக தூக்கம் கூட வரல. ஐ டென்ட் ஸ்லீப் ஃபார் லாங். படுக்க ட்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஜெலுசில் மாத்திரை இருக்கும், நான் எப்பவுமே கேரி பண்ணுவேன். அதையும் பிஃபிலாக் ஒன்று எடுத்து போட்டு படுத்து தூங்கிட்டேன். அது போட்டு படுத்து தூங்கிட்டு அப்புறமா இப்போ தூங்குனது 2 மணி ஆயிடுச்சு. இப்போ காலைல எந்திரிக்கிறது 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 கால் ஆயிடுச்சு. ஸோ கிளம்பணும், இன்னும் கிளம்பாமல் உட்காந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி இங்கேருந்து வியூ நைட்டோட பகலில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நேஷ்வில் வந்து ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். நல்லது ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம், நம்ம இங்கிருந்து கிளம்புறோம். போலாமா ஒரு ரூம்ல இருந்து கிளம்பும் போது இதை எடுத்துட்டோமா அதை எடுத்துட்டோமா, இதாவது மிஸ் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்னு பார்த்து கண்கள் பூத்திருந்தே நீ வருவா என. வெளியே பாருங்க. பார்த்தீங்களா, பழைய காலத்தில் ஒரு பேய் படம் மாதிரியே இல்லை. எனக்கு இதை நினச்சா பயமாக இருந்துச்சு. ஐ மீன் பேய் படம்னா சைக்கோ படம். இந்த இங்கிலீஷ் பார்த்து கேட்டு போயிட்டாங்க. ஆனால் கரெக்டாக ஆர்ட் பண்ணிடுறாங்களே இங்கிலீஷ் படத்தில் இதே மாதிரி அவங்களுக்கு ரிலேட் பண்ணால் நல்லா. இங்கே 3 லிஃப்ட் இருக்குது, அதில் இதான் திறக்க போகுது. ஏய் ஜாலி கோயிங் டவுனா. கெட்ட லிஃப்டாக இருக்கும் போல. ஜோக்கு இது வருங்க. தட்ஸ் நேச்சுரல் பேபி. ப்ரோ காரை கொடுத்துருவாங்க போலையா? இல்லை ப்ரோ, எனக்கு ஓட்டவே தெரியாது ப்ரோ. எனக்கு அது வேற ஒரு பயமாக இருக்குது. இன்னொன்று வந்து கமாரோ ப்ரோ, கனவு ப்ரோ. ஆக்சுவலி ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, எல்லாமே 2 டோர் தான். ரெட் கலர் வந்து மஸ்டாங் ப்ரோ. டாட் சேலஞ்சர் RT வந்து இது ப்ரோ ப்ளூ கலர். ஐயோ என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய இதை கொடுத்துட்டாங்க எங்கள் தலையில். நான் எதை எடுக்கிறது நான்? விச் இஸ் குட் மேன். லைக் Challenger. Like how is it better from that? I mean, do you have any like suggestions? I would just go with the Challenger because it's Dodge. Oh, Dodge என்றதுனால நான் இதுதான் போவேன் அப்படின்றாங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலி இப்போ நான் வந்து கார் ரெண்ட் எடுத்து நம்ம வந்து டென்னசியில் போகலாம் அடுத்து ஐடியா வச்சுருந்தேன். அண்ட் அதுக்காக தான் எனக்கு வந்து காருக்கு புக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு வந்தேன். பட் நான் புக் பண்ணது வந்து கமாரோ. என்னோட ஃபேவரட் மசில் கார். ஏன்னா பார்க்க பிடிக்கும், பட் மஸ்டாங் பிடிக்கும், டாட் சேலஞ்சரும் பிடிக்கும். பட் கமாரோன்றது வந்து பம்பிள் பி, அது ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா பம்பிள் பி இல்லை அப்படின்ட்டாங்க. இது 2 இருக்குது, இதை தான் ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அது சொன்னோன்னே எனக்கு வந்து இல்லை what the fuck dude, அந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாது. அது வந்து நான் குழம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவ் போனேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இது எடுனாங்க. எனக்கு ஆக்சுவலி மைண்டில் வந்து சார்ஜ் தான் இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு ஆனால் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஓட் பண்ணது வந்து இந்த வண்டிக்காக, மஸ்டாங்காக தான் ஓட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ கடைசியில் நானும் ரைட்டாக வந்து மைண்டை மாற்றிக்கிட்டேன். அது நான் இதே போய் தான் எடுத்துக்கிட்டு ஸோ என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சிருக்கோம் அந்த லைவ். இப்போ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது லெட்ஸ் ட்ரைவ். ஃபஸ்ட் டைம் டிரைவிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுவும் ஒரு மசில் காரு. சுத்தமாக தான் இருக்கும். பட் கொடுத்துட்டாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க நினைச்சேன். கார்டோட டீல்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க வண்டியை. ஹாப்பி, ஒரு மாதிரி பயத்தோட ஹாப்பியாக இருக்கு நான். சாரி சேலஞ்சர், மேபி நெக்ஸ்ட் டைம். ஆனால் ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது அதுவும் சூப்பராக, அது வேறு லெவலில் இருக்குல்ல. இதுதாங்க எடுக்கலான் இருந்தேன். ஆனால் உங்களில் நிறைய பேர் அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சும்மாவே கார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் மசில் கார் உட்காந்துருக்க லைக் என் முடி மட்டமாக இருக்கா? சாரி. ஜாலி. இதுல கீ எங்கப்பா இருக்கு, இங்கே உள்ள வச்சிருக்கானுங்க கீ. போட்டுக்கோ மேன். திஸ் இஸ் எப்படி ஓட்டு போட்டு தெரியல. சீரியஸ்லி ஃப்ரெண்டில் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, இது ஸ்பீட் ட்ரை பண்ணிட்டேன். டிரைவர் ஹை, இதுவும் ஹை. ஓகே, இர்ஃபான் கம். ஓ கைஸ், வந்து உட்காந்தாச்சு. லெட்ஸ் கோ பேபி. ஐயோ மேலே வந்து ஓட்டுறடே. எங்கே வைக்கிறது தெரியலையே. First time left-hand driver. This is so fucking weird, guys.
யூஎஸ்ல ஓட்டுறேன் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஐயோ எந்த பக்கம் போகணும் தெரியலையே. ஐயோ ரூட்டு போட மாட்டேன், ஃபோனில் தான் எடுத்துருக்கேன். சரி கொடுங்க. ஐயோ நிற்கக்கூடாது போயிடலாம். ஐயோ ரெண்டு வந்துடுறது. ஐயோ ரெண்டு வந்துச்சு. ஐயோ திட்டுவாங்கடா. ஐயோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. Oh my god! Fuck mate. Oh shit. இது வந்து ஒரு மாதிரி சந்தோஷம். எப்படின்னா இந்த மாதிரி சந்தோஷம்லாம் எப்பயுமே பண்ண முடியாது, கிடைக்காது. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் டிரைவ் வந்து பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணா என்ன, இங்கே இதில் வந்து நிற்கிறேன் ஒரு பெட்ரோல் பங்க்கில், ஷெல் பெட்ரோல் பங்க்கில். ஏன்னா வந்து நான் இன்னும் ரூட்டு போடல, இந்த காரை பற்றி இன்னும் பார்க்கல. அப்படியே வந்து என்னோட அட்ரினலின் ரஷ்ஷாக இருக்கட்டும், என்னோட இதுவாக இருக்கட்டும், எல்லாமே பீக் ஆகிட்டு அப்படியே ஆயிடுச்சு. அது ஓட்டும் போது தான் ஒரு மாதிரி, இப்போ கூட இன்னும் நல்லா தான் இருக்குது. சரி இது பழகிடும். இன்னைக்கு ஒரு நாள்லேயே வந்து கார் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஆயிரும். அந்த மாதிரி அப்படியே என்ன மேட்டர்னா, லைக் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லெஃப்ட் சைடு ஓட்டுறோம். நம்மளுக்கு வந்து எப்பயுமே அந்த பக்கம் தானே ஓட்டிருக்கோம். இந்த பக்கம் ராங் சைடில் ஓட்டுறோம். இதுலேயும் ராங் சைடில் ஓட்டுறோம். ஒரு ரூல்ஸ்மே புதுசாக இருக்குது. இந்த இது அந்த இதுன்னு சொல்லிட்டு. சரி இது துபாய் அளவுக்கு வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை ரூல்ஸு. ஐ மீன் இருக்கு ரூல்ஸு. அண்ட் துபாய் அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அது பெரிய கண்ட்ரின்றதுனால உங்களுக்கு வந்து போமா அந்த இதெல்லாம் அவ்வளோ இதெல்லாம் வந்து இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து கண்ட்ரோல்டு பண்ணுற அளவுக்கு. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல்லாக இல்லைனா வந்து ஜிங் பண்ணிடுவாங்க நம்மள. ஸோ இதெல்லாம் ஜிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம். ஸோ கனெக்ட் டு ஐஃபோன் இருக்குது. அப்போ ஐஃபோன் கனெக்ட் பண்ணால் மேப் அதே வந்துருன்னு நினைக்கிறேன். போடு தில்லால கிடி தில்லாலே. சரி நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். பட் as of now your boy is so fucking happy. ஸோ guys இப்போ நம்ம வந்து நேஷ்வில்ல இருக்கோம். டென்னசி நேஷ்வில்ல இருக்கோம். யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டென்னசி அப்படின்றது வந்து ஒரு பெரிய இந்த ஸ்டேட் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் டென்னசி அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துருக்கும். அது வந்து என்னன்னா ஆப்வியஸ்லி ஜேடி. ஸோ அதாவது ஜாக் டேனியல். ஸோ ஜேடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் விஸ்கி விச் இஸ் வெரி ஃபேமஸ். நீங்கள் வந்து இந்தியாவில் பார்க்குறாங்க நிறைய பேர் ஜேடி பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென்னசியிலேருந்து வந்து டென்னசி விஸ்கி அப்படின்னு தான் போட்டிருக்கோம். டென்னசியில் வந்து விஸ்கின்றது வந்து அந்த ஜேடின்றது இங்கேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்சோ வந்து எப்படி தெரியும்னா வந்து இங்கே பீரும் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூ பண்ணுவாங்க இவங்களே இங்கே. ஸோ பீர் ப்ரூ பண்ணி அதுவும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருக்குது. அது இல்லாமல் இது ஆல்மோஸ்ட் ஒரு சதர்ன் ஸ்டேட் சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அதில் இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் தான் வந்து ஹேட்டி பி. ஸோ இந்த ஹேட்டி பி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஸ்பாட்டு. பார்த்துருப்பீங்க வெளியில். ஐயோ சரியான பெரிய லைனுங்க. அந்த குளிரில் நான் வேறு ஜாக்கெட் போடாமல் மாட்டேன். சரி நம்ம உள்ளே சாப்பிட்டா தானே போகிறோம். காரில் வச்சிட்டேன் நான் ஜாக்கெட்டை. நான் நார்மலாக இந்த இது மட்டும் தான் போட்டு உள்ளே எதுவுமே வேறு போடலையா. ஐயோ செம கோல்டு. ரொம்ப நேரம் வெளியே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஆர்டர் பண்ணிட்டு இப்போ நான் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட நான் வந்து இங்கே 1 hour ஆகுது. இன்னும் எனக்கு ஃபுட்டு வரல. ஐ மீன் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 20 minutes கிட்ட ஆகுது. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிரேட் திங் இஸ் இங்கேயுமே குளிருது. ஆனாலும் லைக் இங்கே கேட்டேன் இவங்ககிட்ட இப்போ குளிராமல் இடம் ஏதாவது இருக்காங்க. இல்லை எல்லா இடத்துலையும் இப்படி தான் குளிரும் அப்படின்னா. என்னடா நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் ஃபுட்டு வரல. ஃபுட்டு வந்தவங்க சாப்பிட்டு எப்படி சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரைட் சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. நீங்கள் பார்த்தீங்களா இந்த கூட்டத்தை. ஃப்ரைடே மதியானம் யூஸ்வலாக பீப்புளெலாம் வெளியே போவாங்க சாப்பிட்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்துக்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து இதில் ஸ்பைசினஸ் அந்த அவங்களோட சாஸோட ஸ்பைசினஸ் நான் வந்து மீடியம் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஹாட் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னும் ஹாட்லாம் இருக்குது. ஐ மீன் இன்னொரு ஹாட் கூட இருக்குது. பட் நான் வந்து ரொம்ப கம்மியாகவும் சொல்ல, ரொம்ப அதிகமாக சொல்ல, மிடில் சொல்லியிருக்கேன். லெட்ஸ் see how it is. ஐ திங்க் இது வந்து ஹாட்டாக தான் இருக்கும் போல். ஸோ இதுக்கு சைடு வந்து 2 சைடு கொடுப்பாங்க. நம்ம என்ன வாங்குறோமோ அதுக்கு. அதில் நான் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மேக் அண்ட் சீஸ் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கும். ஃப்ரைஸ் கிரிங்கி ஃப்ரைஸ் இங்கே இவங்க கிட்ட இருக்கிறது. இந்த மாதிரி இருக்குங்க. என் கை பார்த்தீங்கன்னா வாவ். சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலி சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி அதில் பாதியே இது எப்படி இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு எப்படி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா வந்து லைக் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வந்து அது ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயிலில் டிப் பண்ணி எடுப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் இது. அது கொஞ்சம் செகட்ட ஆரம்பிச்சு. ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து எனக்கு ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஃப்ரைட் சிக்கன். எனக்கு ஃப்ரைட் சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. டோன்ட் கெட் மீ ராங். பட் தென் செகட்ட ஆரம்பிச்சிச்சு.
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கேஎஃப்சி சிக்கன் மாதிரி இல்லை. இது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்ல, அந்த எண்ணெய் முக்கியத்து இருக்கிறதுனால இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அண்ட் அதில் வந்து வெறும் காரம் மட்டும் இல்லை, அவங்க அந்த ஆயிலில் வந்து நல்லா சீசன் பண்ணியிருக்காங்க. அந்த சீசன் வந்து இட்ஸ் ஆக்சுவலி லைக் அந்த ஃபர்ஸ்ட் வாய் வைக்கும்போது ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஒரு பீஸ் ஃபுல்லாக முடிக்கும் போதே ஓகே திகட்டுற மாதிரி ஒரு ஃபீல். ஐ மீன் எனக்கு யூஸ்வலாக வந்து திகட்டும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் பீஸில் நீங்கள் வந்து பாதியிலே வந்து ஓ மை காட்ப்பா ரொம்ப திகட்டுதுடா. எனக்கு யூஸ்வலாகவே ரொம்ப ஆயில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப திகட்டும். அண்ட் ஏன் அந்த ஒரு திகட்டுற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. குட் திங் டு ட்ரை. ஒரு உங்களுக்கு மேபி நல்லா பிடிக்கலாம். பிகாஸ் இவ்வளோ பேர் நின்று சாப்பிட்றாங்கன்னா டெஃபரெண்டாக வந்து நல்லா இருக்கிறதுனால சாப்பிட்றாங்க. அங்கே சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்றாங்க, அந்த பர்கர் மாதிரி. இட்ஸ் குட் திங். கிளம்பலாமா? நான் ஆக்சுவலி ஊருக்கு போகணும், சாட்னுக்கா போகணும். லெட்ஸ் கோ. செம்மையாக இருக்குங்க. ஆனால் இங்கே ஓட்டுறதுக்கு வேற மாதிரி இருக்குது. லேன்லாம் மாற்றி சிட்டிக்குள்ளேயே லேன்லாம் மாற்றி ஓட்டுறாங்க இங்கே. நம்ம ஊரில் வந்துட்டு ஐ மீன் கம்பேரிசன்லாம் சும்மா அப்படி இப்படிலாம் சொல்லாமல் இது எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும். இந்த மாதிரி லேனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வந்து. ஏன்னா நம்ம ஊரில் ஹைவேல பண்ண மாட்டாங்களா, காண்டாகும் ஆக்சுவலி. ஏன்னா ஹைவேல பண்ண மாட்டேங்கிறீங்க, ஹைவேலையாவது கொஞ்சம் ரயில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். கத்திக்கிட்டே ஓட்டுவேன், பிக்க லேன் அப்படின்னு கற்றுவேன். ஏன் அப்படியா? நம்மளுக்கு ஒரு லேனில் போகணும் அப்போ தான். ஏன்னா இருக்கிறதே 2 பாதை தான் இருக்கும். அது வந்து ஒரு பாதையில் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாதையில் ஒழுங்காக போகணும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறது தாங்க கஷ்டம். ஹைவே புஷ்ஷான்னு வச்சுக்கோங்க, சல்லுன்னு போயிடுவேன். ஏன்னா இங்கேருந்து சேட்டன் இருக்கா, இங்கேருந்து பக்கம் கிடையாது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிடையாது. 7 மணிக்கு போய் சேருவோம் போல். தெரியாமல் டிரைவுக்கு பதிலாக ஸ்போர்ட்ஸ் மோட போட்டுடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து மஸ்டாங் ஓட்டுறோம் அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. கண்ணு பூசுது. ஏன் மஸ்டாங்லாம் வந்து ஓ மை காட் அந்த காரை பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்த வண்டி. இப்போ நம்ம அந்த வண்டியில் போயிட்டுருக்கோம். போயிட்டு மட்டும் இல்லை, ஓட்டிகிட்ருக்கோம். ஓட்டுறது மட்டும் இல்லை, அமெரிக்காவிலே ஓட்டிகிட்ருக்கோம். அமெரிக்காவில் வண்டி ஓட்டுறோம். அது என்னன்னா பெரிய விஷயம். எனக்கு பெரிய விஷயம். எடுத்தாங்க அப்படின்னா